ஹாய் வணக்கம். MAS ரெயின்மேன் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது MJO மேடன் ஜூலியன் ஆசிலேஷன். இது மிக முக்கியமான ஒரு அலைக்கழிவு. மழை காரணிகளை நிர்ணயிப்பும் இதுதான். மழை சார்ந்த நிகழ்வுகளை தாழ்வு பகுதி, தாழ்மண்டலம், புயல், இந்த மாதிரியான நிகழ்வுகளை தீர்மானிக்கிறது. பிளஸ் எல்னினோ லானினால இதனுடைய மாறுபாடுகள் என்ன, இதனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மிக முக்கியமான ஒரு அலைவு MJO அப்படிங்கிறது. ஸோ வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் MJO? ஹவு டஸ் த MJO பிஹேவ்ஸ்? வாட் ஆர் த ஃபேஸஸ் behind MJO and characteristics of the MJO? All we are going to discuss in this weather tidbits. இது மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா, ரீல்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வாங்க. மேடன் ஜூலியன் அலைவு அல்லது MJO என்பது முதன்மையாக மற்றும் இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் காணப்படக்கூடிய ஒரு வளிமண்டல நிகழ்வு. இந்த நிகழ்வு அலைக்கழிவு என்றும் அழைக்கப்படுகிறது. இது முதலில் 1971ஆம் ஆண்டு ரோலண்ட் மேடன் மற்றும் பால் ஜூலியன் ஆகியோரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஆய்வு செய்யப்பட்ட சமீபத்திய காலநிலை இயக்கங்களின் ஒன்றாகும். இந்த நிகழ்வு மழைப்பொழிவு மற்றும் அதிகரித்த மழைப்பொழிவு ஆகிய இரண்டு பகுதிகளால், அதாவது சப்ரஷன் ஃபேஸ் மற்றும் ட்ரைனிங் ஃபேஸ், ஆக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடும். இந்த சுழற்சி, ஒவ்வொரு சுழற்சியும் 30 முதல் 60 நாட்கள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு சுழற்சியாக இருக்கும். இது ஒரு சமமான நீளமுள்ள 8 கட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. இது ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு சொல்கிற மாதிரி ஃபேஸ் 1 முதல் ஃபேஸ் 8 வரை இதனுடைய நிகழ்வுகள் இருக்கக்கூடும். அதே நேரத்தில் இந்த நிகழ்வு முதலில் மேற்கிந்திய பெருங்கடலில் தெளிவாக தெரியும். நீங்கள் அடுத்து நம்ம பார்க்கலாம் இது எந்த மாதிரியான நிகழ்வுகள் எப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். செயற்கைக்கோள் புகைப்படம் இன்று 14ஆம் தேதி மாலை இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தினுடைய வெப்பேஜிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் மழை மேகங்களினுடைய தாக்கங்கள் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் 6, 5, 6, 7 இருக்கிறதையும், இந்த ஆப்பிரிக்க பகுதிகள் சில பகுதிகளில் மழைமேகங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய படத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஃபேஸாக இது நகரும். ஒவ்வொரு ஃபேஸுக்கும் கிட்டத்தட்ட 6 முதல் 8 நாட்கள் வரை அதனுடைய நகர்வு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கும். இது பேர் RMM சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி இந்த நிகழ்வுகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த MJO மேடன் ஜூலியன் ஆசிலேஷனால் என்ன பலன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் எங்கே இருக்கோ அங்கே மழைப்பொழிவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அங்கு சுழற்சிகள், குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், ஏன் ஒரு புயல் உருவாவதற்கு இதனுடைய தாக்கம் மிக மிக முக்கியமானதாக தேவைப்படும். அதனால தான் நம்முடைய வடகிழக்கு பருவமழை காலங்களில் வங்கக்கடல் பகுதிகளில் ஃபேஸ் 2, 3, அதாவது இந்தியன் ஓஷன்னு கீழே இங்கே பார்க்குறீங்க, இந்த பகுதிகளில் வரும்பொழுது நம்மளுக்கு இந்த புயலினுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். வடகிழக்கு பருவமழையில் மழை அதிகப்படியாக மழை கொடுக்கறதுக்கும் இந்த ஃபேஸ் மிக முக்கியம். அதுக்கப்புறமா இந்த 4, 5 செல்லும் பொழுதும் நமக்கு மழை நிகழ்வுகள் கண்டிப்பாக இந்த மேற்கு பசிபிக், இந்த 4, 5ன்றது மேற்கு பசிபிக் பகுதிகளை நோக்கி செல்லக்கூடியது. அந்த காலகட்டத்தில் நிகழ்வுகள் அங்கேருந்து உருவாகி நம்ம வங்கக்கடல் பகுதிகளுக்குள்ளே மழை தரும். 6, 7, 8க்கு போகும்போது நமக்கு சப்ரஷன் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய எதிர்மறை நிகழ்வு நம்மளுடைய பகுதிகளுக்குள் இருக்கும். அப்படிங்கிறதுனால அங்கே நமக்கு மழை இருப்பதற்கான சாத்தியம் இல்லை. அடுத்து நம்ம பார்க்கறது MJO அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வாட்டர் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை பொறுத்து தான் சொல்லணும். அதாவது என்னென்னா, MJO எங்கே இருக்கோ அங்கே மழை மேகங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை அதை அதிகரிக்கும். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது வார்ம் பூல் எக்ஸ்டென்ஷன் இருக்கிற இடத்துல, அதாவது நிலப்பரப்பு, கடல் நிலப்பரப்பு அதிக வெப்பமோடு இருக்கும்பொழுது இந்த MJO வரும்பொழுது ஒரு சுழற்சி ஏற்பட்டு அந்த சுழற்சி மூலமாக ஏற்படக்கூடிய அந்த எவாப்ரேஷன் தான் இந்த மழை நிகழ்வுகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படம் காட்டுது. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது ஃபேஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சொன்னீங்களே சார், எங்கெங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிரிக்க பகுதிகளில் வரும்பொழுது ஃபேஸ் 1 என்றும்,
இது அரபிக்கடல் பகுதி இந்திய பெருங்கடல் பகுதியை ரீச் பண்ணும்போது 2 அப்படின்னும், வங்கக்கடல் பகுதியை ரீச் பண்ணும்போது 3 அப்படின்னும், மேற்கு பசிபிக் பகுதிகளை தொட்டு வரும் பொழுது 4, 5, 6 மெனியா அதை பிரிக்கிறோம். அதுக்கப்புறமா 7, 8, 1 அது அமெரிக்க பகுதிகளை சுற்றி மீண்டும் ஃபேஸ் 1க்கு புது பல்ஸாக ஃபார்ம் ஆகிறது தான் இந்த எம்ஜிஓ. சத்து விளையாடுவோமா அப்படின்னு நம்ம காமெடியாக சொல்கிற மாதிரி தான் இது ஃபேஸ் 8க்கு போயிட்டு திரும்பியும் ஃபேஸ் 1 புது பல்ஸை ஏற்படுத்திக்கிட்டு வரும். அதுதான் நம்ம இப்போ அந்த வரைபடத்துலையும் பார்த்தோம். அடுத்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறது ஒரு ஃபேஸ்லேயும் எந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க பகுதிகள்லேயும் தெற்கு அமெரிக்க பகுதிகள் சில பகுதிகள்லையும் மழை பகுதிகளாக ப்ளூ கலரில் ஷேட் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஆஸ்திரேலியா இந்த பகுதிகளில் சப்ரஷன் ஃபேஸ் இருக்குது. ஃபேஸ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா அரபிக்கடல் பகுதி, அதே நேரத்தில் நம்முடைய வங்கக்கடல் பகுதிகளில் ப்ளூ ஃபேஸில் இருக்குது. அந்த பசிபிக் பகுதிகளில் சப்ரஷன் ஃபேஸ் எதிர்மறை பகுதி இருக்குது. அதே ஃபேஸ் 3ல் பார்த்தீங்கன்னா வங்கக்கடல் பகுதி இந்திய பெருங்கடல் பகுதி ஆக்டிவாக இருக்குது. அதே நேரத்தில் ஃபேஸ் 4லேயும் இந்தியா மற்றும் மேற்கு பசிபிக் பகுதிகள் தொடர்ந்து ஆக்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபேஸ் 5 பொறுத்தவரையிலையும் மேற்கு பசிபிக் பகுதிகள் ஊடாக நமக்கு ஆக்டிவாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு ஃபேஸ் 5லேயும் 6லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும். ஃபேஸ் 6ல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எதிர்மறை தொடங்கும். ஃபேஸ் 7லேயும் ஃபேஸ் 8லேயும் நமக்கு முழுவதுமாக மழைக்கான நிகழ்வுகள் கம்மியாகிடும். அந்த நேரத்தில் அமெரிக்க பகுதிகளில், தென் அமெரிக்கா வட அமெரிக்க பகுதிகளில் மழைக்கான நிகழ்வுகள் அதிகமாக இருக்கும். அங்கே இந்த டொர்னடோ அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் அதிகமாக அந்த டைமில் அங்கே ஃபார்ம் ஆகும். அடுத்து இந்த எம்ஜிஓ பொறுத்தவரையிலையும் அதாவது எதிர்முனை நிகழ்வுகள், இந்தியன் ஓஷன் டயாபோல் எதிர்மனை மற்றும் அதாவது பாசிட்டிவ் டயாபோல் நெகட்டிவ் டயாபோலை பொறுத்து, அதாவது பாசிட்டிவ் டயாபோல் இருக்கும்போது எம்ஜிஓ ஒரு வீக் ஃபேஸாக கிராஸ் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கும். நெகட்டிவ் டயாபோல் இந்தோனேஷிய பகுதிகளில் கடல் வெப்பம் அதிகமாக இருக்கும், வங்கக்கடல் அதிக வெப்பமாக இருக்கும். அப்போ அந்த எம்ஜிஓ ஃபேஸ் 2, 3ல் கொஞ்சம் வீரியமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே நேரத்தில் எல்னினோ லானினா இந்த ட்ரேட் வின்ஸை டிசைட் பண்ணுற ஒரு மெயின் ஃபேக்டராகவும் இந்த எம்ஜிஓ இருக்கும். லானினா காலங்களில் எல்னினோவானது முழு சர்க்கியூட் அதிகமாக கிராஸ் பண்ணாது. 5, 6, 7க்கு மேலே அது மூவே ஆகாது. ஆகையால் நம்மளுக்கு மழை நாட்கள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு. எல்னினோ பொறுத்தவரையிலையும் முழு சர்க்கியூட் அது க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு மழை நாட்கள் கம்மியாக இருக்கும், ஆனால் அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது இது சிஎஃப்எஸ் சார்ட்டு. இந்த சிஎஃப்எஸ் சார்ட்டில் நீங்கள் நம்ம முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி ஈக்வட்டரியல் ரோஸ்பி வேவ், லோ, எம்ஜேஓ, கெல்வின் வேவ்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அடக்கினது தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. 13 ஃபெப்ரவரிலேருந்து 19 ஃபெப்ரவரி வரலையும் நம்மளுக்கு ஃபேஸ் பெருசாக ஒன்றும் சப்போர்ட் இல்லை. அதே நேரத்தில் 25ஆம் தேதிக்கு பிறகாக நமக்கு எம்ஜிஓனுடைய தாக்கம் 5 மார்ச்சிலிருந்து கிட்டத்தட்ட 12ஆம் தேதி மார்ச் வரலையும் சப்போர்ட்டாக இருக்க போகுது. அப்போது நமக்கு 27 இந்த மாத கடைசியிலிருந்து 12ஆம் தேதி மார்ச் வரலையும் வெப்பச்சலன மழை கன்வெக்டிவ் ஸ்டார்ம்ஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழகம், கேரளா, கர்நாடக பகுதிகளில் மழை நிகழ்வுகள் இதன் காரணமாக வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் ரோஸ்பி வேவ்னுடைய தாக்கமும் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு சுழற்சி சார்ந்த மழை, அது கன்வெக்டிவ் ஸ்டார்ம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும்னு தான் இந்த படம் நமக்கு காட்டுது. இதுக்கு அடுத்த படம் உங்களுக்கு வெறும் எம்ஜிஓ மட்டும் ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். இந்த எம்ஜிஓ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தற்சமயத்துக்கு நமக்கு ஒரு சப்ரஷன் ஃபேஸில் தான் போயிட்டுருக்கு. 25ஆம் தேதிக்கு பிறகு சற்று சாதகமாக மாறும். அப்படிங்கிறதுனாலையும் 27லேருந்து 12 மார்ச் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சாதகமான அமைப்பு வருவதுனால, எம்ஜிஓ வர்றதுனால நமக்கு மழைக்கான வாய்ப்புகள், கன்வெக்டிவ் ஸ்டார்ம்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதுதான் எம்ஜிஓனுடைய சாராம்சம். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வரக்கூடிய பதிவுகளில் நம்ம எந்தெந்த வெப்சைட்டில் இதெல்லாம் பார்க்கணும் என்ன அப்படிங்கிறத பற்றின விளக்கமான இன்னொரு வீடியோ உங்களுக்கு அடுத்த இதில் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் நிறையா பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கனாலும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வெதர் டிட்பிட்ஸில் விரிவாக நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய், see you.